சிவமங்கலம். அசாதாரணமான சூழலிலும் சாதாரணமாகவே இருக்குமரா. ஏனெனில் நண்பகலில் சூழ்ந்த கருமேகமே அது கான். கருமேகத்திற்கு விண்ணில் நிரந்தர இருப்பில்லை. தோன்றின கருமேகம் மழை என பொழிந்து தீர வேண்டும், அல்லது காற்றினால் அடித்து செல்லப்பட வேண்டும். அதுபோலதான் சாதாரண வாழ்வியல் பயணத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு யாருக்கும் சில நேரங்களில் அசாதாரணமான சூழல் ஏற்படுகிறது குமரா. அதை கண்டு நாம் மிரளுவதற்கு இல்லை. எவ்வாறு தேர்வை கண்டு நாம் பயம் கொள்வதற்கு இல்லையோ, அதே போல அசாதாரணமான வேலைகளை கண்டோம் நாம் மிரளுவதற்கு இல்லைக்கா. சாதாரணமான மனநிலையில் வாழ பழகுவதுதான் களத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற சவாலாக இருக்கிறது. நான் எல்லாமே சாதாரணமானதுதான். ஆனா அசாதாரணமான தோற்ற மாயையை ஏற்படுத்த வல்லது. ஒரு தனி மனிதனின் சீர் பயணத்தை சீர்குலைக்க வைப்பது அது. அதை கண்டு நாம் மிரளுவதற்கு இல்லை. அது தற்காலிக தோற்றமாயி. நாம் அஞ்சுவதற்கு இல்லை. அச்சம் தவிர, மிச்சம் இல்லாமல் அச்சம் தவிர மிக சாதாரணமாக வாழ்ந்தவை. இந்த சூழலியல் நெருக்கடிகள் இயல்பாகவோ அல்லது செயற்கையாகவோ அல்லது எப்படியோ யாருக்கும் வாய்த்து விடுகிறது. அதை கண்டு நாம் மிரளுவதற்கு இல்லை. அது அத்தனையும் ஒரு பிம்ப காட்சி. மறந்து விடாதே குமரா, சத்தியம் சொல்கிறேன். பெரும்பாலான மனிதர்கள் இப்படி நெருக்கடி காலங்களில் நொறுங்கி விடுகின்றனர். நெருக்கடி காலங்களில் வீழ்த்தப்படுகின்றனர். எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். நம்மளுடைய பிறப்பே பெரிய போர் தான். தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். அந்த தக்க தசமதி 10வது மாதம் தாயோடு தான்படும் துக்க சாகரம். அதுக்கு மேல ஒரு துயர் கடலே இல்லை. அதையே பார்த்தாச்சு. அதையே வென்று இங்கு மன்றில் நின்று ஆடுகிறோம். அவ்வளவுதான். அதை விட பெருசா அப்படின்னா அது எல்லா உயிர்களுக்கும் ஏற்படும் ஒரு சம்பவமா இருக்கு. அதுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தா போதும். இப்படியே பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படி ஒரு பெரும் பயணத்தில் நீ இருக்கிறாய். அதுல நீ அடைகின்ற பலன்றது ஒரு அமைதியும் ஆனந்தமும் தான், ஒரு மன சாந்தமும் தான். நீ வாழ்ந்ததின் பலன் அப்படின்னு ஒண்ணு சொல்றதுக்கே இல்லை. அமைதியை விட பெருசு இல்லை, ஒரு ஆனந்தத்தை விட பெருசு இல்லை. அவ்வளவுதான். எது கிட்டாது இருந்தாலும் எப்பாதையில போனாலும் இந்த அன்பு இன்ப ஆனந்தத்திலிருந்து விலகாம ஒரு வாழ்ந்து பழகணும். அதுக்கு எந்த பங்கமும் இல்லை. உன்னுடைய அடிப்படை அன்பு இன்ப ஆனந்த நிலையை உன் வாழ்வில் ஏற்படும் முடிவான சம்பவமான மரணமும் தடுத்து விடுவதற்கு இல்லை குமரா. வேறொன்றும் இல்லை. மரண தத்துவம் அறிந்தவன் மரண பயத்திலிருந்து விலகுகிறான்.
மரணமில்லா பெருவாழ்வு என்பது சலனமில்லா பெருவாழ்வு என்பான் சிவசித்தன் வசி சிவசித்தான். அவ்வளவுதான். அது வாழ்வில ஒரு உலகாயுத வாழ்வு வாழ்பவர்கள் அதை மரணம் என காணுகிறார்கள். அது சொல்ல வந்தது மரணம். உறக்கத்தில் நம் இனம் தன்மையை நீ மறந்து போனாய். இது இந்த உறக்கங்கிறது ஒரு தற்காலிக மரணமா இருக்கு. இன்னொன்னு, அடுத்த பிறவிக்குள்ள ஏற்படுகின்ற இடைவெளி காலமா இந்த மரணம் இருக்கு. அவ்வளவுதான். அப்ப இந்த ஞானம் அது சார்ந்த வாழ்வியல் இருக்கிறவங்களுக்கு வாழும் காலத்திலேயே மரணம் அடைகிறார்கள். அது எப்படி நான் வாழும் காலத்துல மரணம் அடைவாங்க? ஒரு உலகாயுதன் நான் எனும் பிரக்ஞை அவஸ்தையில் இருக்கிறான். பொறிபுலனாதிகள் உடல் இந்த பசி தாக சுக துக்க இருக்க பந்தம் சார்பு இப்படியே இதெல்லாம் சேர்ந்து அதன் பெயரால தன் வாழ்வை உருவகப்படுத்தி வைத்திருக்கிறான். அவ்வளவுதான். இவன் நான் எனும் தன்மை கிடந்தவனா இருக்கான். அது எப்படி நான் எனும் தன்மை கிடந்தவனா இருப்பான்? ஏன்னா ஒரு நாணயம் இரண்டு பக்கம் நான் அப்படின்ற பக்கம் விழுந்துருச்சுன்னா அவன்கிற பக்கம் மறைக்கப்பட்டுரும். அவன் அப்படிங்கிற பக்கம் விழுந்துருச்சுன்னா நான் என்னும் பக்கம் மறைக்கப்படுகிறது. நான் இருக்கும் வரை அவன் வருவதில்லை, அவன் வந்த பின் எனக்குள் நானும் இருப்பதில்லை. அவ்வளவுதான். விழித்தா கனவில்லை, விழித்திருக்கையில் கனவும் இல்லை. இதுதான் நிலைப்பாடு. அப்ப இந்த நான்ற தன்மையை புரிஞ்சுக்கிட்டவன் அவன் புரிந்துதான் தெரிந்துதான் தெளிய முடியும். தெளிந்தாதான் அதுல இருந்து விடுபட முடியும். ஆமா, இது நான் தேகம் இந்த இத்தியாதிகள் இந்த எந்திரம் தான் இந்த வாகனம் தான் பிரதானம்னு நினைக்காதவன் அவன் உடலே அவன் இரண்டாவது பொருளாக காணுகிறான். இப்ப இந்த உலகாயுதர்கள் இந்த போக்குடையவர்கள் அப்படின்றது அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறது இன்பத்தை. ஆனா நிஜமான இன்பங்கிறது ஆசை விட விட இன்பம் தானே. அப்ப அவன் ஆசையை விட்டு விட்டு ஆசையிலிருந்து அகன்று அகன்று அந்த ஞான வாழ்வுல போறவன் அவன் இன்பத்தினுடைய பேரின்பத்தினுடைய எல்லைக்கு போறான். இவன் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இன்பத்திற்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு துன்பத்தை அடைகிறான். அவ்வளவுதான். அப்ப அவன் யாரு? அவன் என்ன இன்பத்தை அடைகிறான்? இவன் சில காரியாதிகளில் அடைகின்ற இந்த இன்பம் போல அவன் இல்லை. அவன் தன் சித்தத்திலேயே இன்பம் அடைகிறான். இதுதான் நிஜம். இருக்கையிலே இறக்க கற்று செத்து திரியும் சிவயோகியர் இருக்கும் இருப்பதும் இழந்து இல்லாதவனாய் கருதும் கருத்ததும் கறந்து கல்லாதவனாய் இருக்கையிலே இறக்க கற்று செத்து திரியும் சிவயோக நிலையில் வாழ்கிறான். அப்படின்னா நான் கண் விழித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் என்ன உணர்றேன்னா ஒரு இருப்பை உணர்கிறேன். நான் இருக்கேன். முதல் பிரக்ஞை அவஸ்தை. கருதும் கருத்ததும் கறந்து கல்லாதவனாய் இருக்கும் இருப்பதும் இழந்து இல்லாதவனாய் எந்திரிச்சு அமர்ந்துட்டேன். ஆனா நான் என் இருப்பை நான் என்ன அறியவில்லை. அதுக்கு அடுத்தது கருதும் கருத்ததும் கறந்து கல்லாதவனாய். அடுத்ததுங்கிறது கருதுறது தான். சிந்திக்கிறேன், அதுக்குள்ள ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்துக்குள்ள என்னோட சுய கருத்துன்னு இருக்கு. இப்ப கருதும் கருத்ததும் கறந்துறது கல்லாதவனாய். நான் கல்லாதவன். அவ்வளவுதான். வேற என்ன இங்க கற்கிறதுக்கு இருக்கு? கற்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் பெரிய ஏமாற்று வேலை. இங்கு சில நியதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த நியதிகள் கற்கப்படுகிறது, நிற்க கற்கப்படுகிறது. இங்கு கற்பதற்காகவே நிற்கிறார்கள். இல்லை என் செல்வங்களே, வாழ்வியலுக்கு ஒரு கல்வி போதும். அந்த கல்வி நிற்பதற்காகவே நிற்க கற்க. கற்க நிற்காதீர்கள், நிற்பதற்காக கற்று வையுங்கள். அப்ப இவன் தான் வாழும் காலத்துல அந்த உண்மையை உணர்ந்துடுறான். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு தற்காலிக தோற்றமாயி இயக்கமாயி தான் என்னுடைய தேகம். இது எல்லாமே கடந்து போயிடும். அங்கு உச்சி வேலைகள், அதாவது கடைக்கோடி வேலைகள், நான் அனைத்தையும் துறந்து விடுவேன், மறந்து விடுவேன். இப்பவே நான் அமர்ந்திருக்கேன். நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் என்ன ஞாபகம் இருக்கு? ஏதோ அங்கொன்று இங்கொன்று, அதெல்லாம் கடந்து போயிடுச்சுல. நல்லா தானே இருக்கும். ஆனா அந்த கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்குச்சு. மரண வேலைகள் இதெல்லாம் கடந்து போயிடும். இதுவரைக்கும் நீ கடந்ததுல எதை எதையெல்லாம் பற்றி இருந்தாயோ, எந்தெந்த இன்பத்தை நோக்கி இருந்தாயோ,
எது இதெல்லாம் ஆழ்ந்து இருந்தாயோ இதையெல்லாம் பற்றி இதெல்லாம் எவ்வளவு தூரம் உள்ள போயிருந்தியோ அந்த அளவு நீ பதட்டப்படுவா. இங்க வைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, இன்பத்தை சாட்சியா பார்த்துட்டா துன்பம் உன்னை துன்பப்படுத்தாது. ஏன் சிலருக்கு எல்லாரும் அடைகின்ற துன்பத்தை எல்லாரும் அடைகின்றார்கள், ஆனால் சிலர் மட்டும் கதறுகிறார்கள், பதறுகிறார்கள். ஆனா என்ன காரணம்னா, அவர்கள் இன்பத்தை துய்த்த ஆழ்ந்து அனுபவித்த அளவு அவர்களுக்கு துன்பம் ஆழ்த்தி துன்பம் தருகிறது. அப்ப அந்த துன்பத்தையும் சாட்சியா கண்டுட்டு இது எல்லாம் ஒரு இரவு பகல் தானே. பகல் வேலையில நான் பாட்டுக்கு கொண்டாடிட்டு இரவு வேலையில ஓய்வு எடுக்கிறது இல்லை. நான் பாட்டுக்கு பகல்லையும் அமர்ந்திருந்தேன், இரவுலையும் அமர்ந்திருந்தேன் அப்படின்னு இந்த இன்பத்தை சாட்சியாக கடந்து செல்பவர்களை துன்பமும் கடந்து செல்கிறது. அவன் அப்படி உட்காந்துருக்கான். இதெல்லாம் உலகியல் சார்ந்தது, எல்லாமே நீர்க்குமிழி. இதெல்லாம் எதுவும் உதவாது. நான் இங்கு வந்திருப்பது எந்த கணம் வேண்டுமானாலும் இந்த மரணம் நேரலாம், அவ்வளவுதான். அப்ப நான் அதற்கு தயாரா இருக்கணுங்கிறது மட்டும்தான் உண்மை. இந்த கணம் முந்தைய கணம் இருந்து இந்த கணம் இல்லாதவர்களாம் இந்த ஒரு விதியின் கண் தான் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட்டனர், மண்ணோடு மண்ணாக்கப்பட்டனர், காற்றில் ஊதப்பட்டனர், நீரில் கரைக்கப்பட்டனர். அதுதானே விதி. உத்தரவாதம் என்ன இருக்கு? என் வாழ்வுக்கும் உத்தரவாதம் கிடையாது, என்னை தாங்கும் மண்ணுக்கும் உத்தரவாதம் கிடையாது. இதுவும் அந்தரத்தில் அதுவும் அந்தரத்தில், ஆனால் அது ஒரு சுந்தரமாய் தந்திர இயக்கத்தில் எந்திரம் போல சுழன்று கொண்டிருக்கிறது. இதுதானே சத்தியம். சில மெய் உண்மைகள்ல நம்ம உணரணும் என் செல்வங்களே. நம்ம எல்லாம் பற்றி கிடக்கணும், எல்லாம் அப்படியே உள் வாங்கணும். ஆமா, வாழும் காலத்துல இந்த மரண பயத்தை வெல்லணும். அது எப்படி வேணாலும் வரும், எந்த ரூபத்துல வேணாலும் வரும். உனக்குள்ளார ஆழ்நிலையில ஒரு மரண பயம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம எதிர்பாராத சப்தம், எதிர்பாராத சம்பவம், எதிர்பாராத இந்த சூழல் கேடுகள், இதுலெல்லாம் எல்லாத்திற்குமே ஒரு நடுக்கம் கொடுத்துருது. ஒரு பேரிடி அண்டத்தை நடுநடுங்க வைத்து விடுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கருவிலிருந்து தோன்றி இந்த மண்ணை தொடும் பொழுது காரண காரியம் இல்லாமல் அந்த பிறப்பு எனும் இந்த துக்க சாகரம் அப்படின்றதுதான் அந்த உயிரில் பதிக்கப்படுகின்ற முதல் வித்தா இருக்கிறது. அதுதான் முடிவானது. அது மரண பரீட்சை. அந்த பரீட்சையில இருந்து தான் வெளியே வரும். காரண காரியம் இல்லாமல் அந்த ஒரு உயிர் அதை முதல்ல அனுபவிக்குது. அது இதயத்தில் முதல்ல அங்கே ஒரு ஆணி அடிக்கப்படுகிறது, பசுமரத்து ஆணி போல. அந்த பயம் வாழ்வின் நெடுங்காலம் கிடையாது, புதைக்கப்படும் முறை அவனை தொடர்ந்து வருகிறது. அதை வெல்றது தான் அந்த மரண பயத்தை வெல்றது. அவ்வளவுதான் விஷயம். இது ஒன்றும் இல்லை, ஒரு சலனம் இல்லாத வாழ்வு. இது சாஸ்வதமானது தானே. அவதூதர்களும் அவதார புருஷர்களும் இன்னும் எத்தனையோ தத்துவர்களும் யோகிகளும் எல்லாருமே இங்க மறைக்கப்பட்டனர் தானே. இந்த மண் அனைவரையும் உண்டு தானே, அது உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப எனக்குன்னு அளிக்கப்பட்டிருக்கின்ற காலத்தை நான் கொண்டாட வேண்டும். குமரா, இது கொண்டாட கொடுத்த குவளையும் கான், இதை கொண்டாடு, சிரத்தில் வைத்து ஆனந்தமாக கொண்டாடு, வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாரு. அவ்வளவுதான், வேற என்ன சொல்றதுக்கு இங்க இருக்கு. அதனால இப்படி சில அசாதாரணமான சூழல் ஏற்படுது, வருது, போகுது அப்படின்னு உலகாயுதம் தான் நினைக்கிறான், ஞானம் நினைப்பதில்லை. ஏனெனில் அவன் எப்பொழுதும் சாதாரணமாக இருக்க கற்றவனாக இருக்கிறான். இருக்கும் பொழுதும் கொண்டாடல, போகும்போதும் துண்டாடல, அவன் பாட்டுக்கு சமநிலையிலே இருக்கான். இதை உணர்ந்து பயணிக்க வேண்டும் செல்வங்களே. அதனால எந்த நெருக்கடிகளையும் கண்டு கலங்காதீங்க, அதெல்லாம் விலகிடும். இந்த நெருக்கடிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. கயிறின் காட்சி புலப்படும் பொழுது பாம்பின் காட்சி அகற்றப்படுகிறது. கயிறின் காட்சி காட்டப்படாத வரைக்கும் பாம்பின் காட்சி நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அது கயிறு தான். இதுதான் நீங்க வாழ்வில் கண்டது. அப்ப இந்த கயிறின் காட்சி புலப்படாத வரைக்கும் இருள அது பாம்பின் காட்சி நம்மளை அச்சுறுத்துது. அது பாம்பு இல்லை, அது கயிறின் காட்சி தான் புரியும் பொழுது இந்த பாம்பின் மேல இருந்த அச்சம் நீங்குகிறது. அதே போலதான் இது வெறும் கயிறு, அவ்வளவுதான். இது ஒரு பந்த காடு. பந்தத்தினால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய். எங்கேயோ ஏதோ ஒரு பொய் தகவல், நீ இங்கு தொடை நடுங்குகிறாய். சிந்திச்சுப்பா. சமநிலையில போய்கிட்டு இருக்க உன்னை நிலைகுலை செய்து வைத்திருக்குப்பா. கருவி கிரணங்கள் எல்லாம் நடுநடுங்குகிறது பாருங்கள். ஏனெனில் நீங்கள் இந்த பந்தம் எனும்
அங்க ஒரு பாச கயிறினால் ஆழ்ந்து கட்டப்பட்டிருக்கின்றீர்கள். அது மொத்தமும் அதற்கு அதிகாரி, அதை சிந்தித்து கலந்து இருப்போர் இந்த மனம்தான். அந்த மனதை அப்படி ஒரு ஓரமா வச்சுட்டு புத்தியின் வழி செல்லுங்கள். புத்தியின் வழி மனதை செலுத்துங்கள். 5 அடக்கும் அமரரும் அங்கில்லை. ஆனா அதை செலுத்துவதற்கு ஒரு அறிவு இருக்கு. அப்படி அதை தொட்டும் தொடாம பட்டும் படாம தாமரையில நீர் போல சாட்சியா இருந்து முழுசாவும் இழுத்து பிடிச்சிட முடியாது. ஆமா, அந்த போக்குக்கு விடாமையே நிறுத்தவும் முடியாது. ஏன்னா அது காட்டாற்று பெருவெல்லாம். அது தொடங்கின விஷயம் சென்று கொண்டேதான் இருக்கும். நம்ம மடை மாற்ற முடியும், அவ்வளவுதான் சொல்லுவாங்களே. அதனால இந்த அசாதாரணமான வேலை அப்படின்னு சொல்றது ஏமாற்று வேலை. அது ஒரு தேர்வு களம். தேர்வு நான் எழுதுதானே வந்திருக்கேன். இந்த உலகத்துல லௌகிகவாதிகளுக்கு இது ஆடுகளம், உலகாயுதர்களுக்கு இது ஆடுகளம். அந்த வாழ்வு வாழ வந்திருப்பவர்களுக்கு இது தேர்வு களம். ஒவ்வொரு கணமும் கச்சிதமாக அடி எடுத்து வைக்கிறான். நான் தேர்வு எழுதி தேர்ச்சி அடைய வந்திருக்கிறேன். இந்த தேர்வை கண்டு நான் மிரண்டுட்டா நான் இவ்வாறு தேர்ச்சி அடைய முடியும். இப்படியே இன்னும் எவ்வளவுதான் பிறக்க முடியும்? இந்த தேகம் கிடைக்குமா? கோடி கோடி வித்துக்களை வென்று ஒரு வித்து இங்கு அணு வித்து இங்கு பெரிய இங்கு ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறதே. இனி எப்போது வாய்க்கும்? இது வந்து விட்டது. என் தேகத்திற்குள் அது சிக்கன பிடித்தேன். அவ்வளவுதானே. சீவனே சிவனாய் அமர்ந்திருந்தார். தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். பெரும் பேர் ஜீவம் என பெற்றிருக்கிறேன். ஆனால் அந்த ஜீவத்தை உணராது இந்த உள்ளத்தின் வழி, உணர்வுகளின் வழி, இந்திரியாதிகளின் வழி, இந்த பிற புற தேகம் எனும் புறம், அந்த அடுத்தது இந்த சகங்கிற பிற இவைகளின்பால் ஆழ்ந்து மெய் இன்பத்தை தொலைத்து கொண்டிருக்கின்றேனே. பசி கூட இனிமேதான். இந்த தேகம் பேரு காயம் சொல்லப்பட்டிருக்கு. சிந்தித்து பாருங்கள். காயம் தாங்குவதற்காகவே கட்டமைக்கப்பட்டதுனாலதான் அது காயம். இது அளவோட தாங்கும். அகாயம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் உன்னுடைய உள்ளம். அது அண்டத்து காயங்கள் எல்லாம் தாங்கும். அவ்வளவுதான். இப்ப இந்த மனதை அகாயத்தை பிரதானப்படுத்தி அது சார்ந்த வாழ்வு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அளவில்லாத சுமந்துகிட்டே இருப்போம். மன அழுத்தத்தின் பேரால தரை தாண்டி அடியில் சென்று விடும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கடந்து செல்லும். நீங்களும் கடந்து போவீர்கள். அப்படியே பயணத்திலே இருங்க. எதுலயும் ஆழ்ந்து போகாதீங்க. இது உடல்ல வலி, காயம், துன்பம் அப்படின்றதெல்லாம் வாடிக்கை. துன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடாதீர்கள். சிவ பரம்பொருள் இருக்கும் இடம் பேரின்ப சாகரமாய் இருக்கிறது. அங்கு உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு இடம் உண்டு. அது என்ன, உயிருக்கு உயிரான பொருளா உன்னுள் இருக்கு. அது ஆனந்தமயம். அதுதான் உன்னுடைய நிஜம். மழலையா நீ வைக்கப்படும் பொழுது சித்த சுத்த சிசுவன வைக்கப்பட்டார். அது அன்பின்ப ஆனந்தத்துல சதானந்தத்துல நிலை நின்று இருக்கும். பசித்தாலும் வலித்தாலும் ஒவ்வாமையிலாலும் மற்றபடி அது விளையாட வந்திருக்கு. அதனால இந்த மேடைக்கு பேர் திருவிளையாட புராண கூட மேடை. இந்த திருவிளையாட ஒரு மேடை அமைத்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம அழுத்தமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இலகுவா எடுத்துக்கோங்க. கொண்டாடுங்கள் கோலயத்தை. ஒவ்வொரு கணமும் இக்கணம் தக்கணம் சிக்கனப்படி. இதை உணர்ந்தவன் தான் இலக்கணம் படைத்தவன், தலைக்கணம் அறுத்தவன். மறந்து விடாதீர்கள் செல்வங்கள். இக்கணம் தக்கணம் சிக்கனப்படி. கடந்த கால காயம் எதிர்கால கனவு தூக்கி குப்பையில போடுது. இந்த கணத்துல நீ இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்வின் ஒரு மெய்யான ஞான அனுபவங்கிறது இந்த நேரம் அன்பு இன்ப ஆனந்தத்தை உறுதி செய்யறது தான். குழப்பத்தில்ல, நிம்மதி இன்னும் இல்லை, சோகத்தில்ல, அது இல்லை இது இல்லை, எதுவும் இல்லை. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை இலகுவாக்கி மழலையாக்கி கொள்ளுங்கள். அசாதாரணமானதுன்றதே ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் வாழ்வின் அங்கம். நெருக்கடி காலம்ன்றதே ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் வாழ்வின் அங்கம். அதனால இலகுவாக உங்களை விடுதலை அடைய வைத்து சுதந்திரமாய் இருங்கள். வேற என்ன இருக்கு இந்த களத்துல சொல்றதுக்கு? எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் கடந்து செல்லும். நீயும் கடந்து செல்வாய். நடந்து கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு. நடராஜா நடராஜான்னு போய்கிட்டே இரு. ஒரு நாள் நடராஜன் நிழல் அடி சேர்ந்திருப்பாய். சத்தியம் சொல்கிறேன். சிவமங்கலம்.